மார்க்கெட்டில் இது நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. ட்ரேடில் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரைஸ் உங்களுடைய எஸ்எல்ஐ எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி டைரெக்ஷனுக்கு மூவ் ஆகும். இந்த டைம்லலாம் ரொம்ப கடுப்பாக இருக்கும். அப்படி தான் எனக்கு இருந்துச்சு இந்த லிக்விடிட்டி கான்செப்ட்டை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ இந்த ட்ரேடிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த லிக்விடிட்டி டாபிக் அப்படிங்கிறது தான். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறதோட விட்டுறாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டில் போய் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்போ தான் உங்களால் நீங்களே லிக்விடிட்டியை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பேர் வந்து வேறு மாதிரி வச்சுக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வில் பிரேக் டவுன் ஹோல் லிக்விடிட்டி கான்செப்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் லிக்விடிட்டி? இந்த லிக்விடிட்டி பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பேர்லேயே இருக்குது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்மள மாதிரி ரீட்டைலாக ஷேர் வாங்கி விற்கிறவங்க தான். ஸோ நம்மள மாதிரி ரீட்டைலாக ட்ரேட் பண்ணுறவங்க அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து ஒரு இந்த சில்லற வியாபாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான குவான்டிட்டியில் அந்த மாதிரி ட்ரேடிங் எல்லாம் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக ஒரு பெரிய அக்கௌண்ட் வச்சு கோடிக்கணக்கில் 100 கோடி 200 கோடி அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ப்ரொஃபஷ்னல்ஸ் ட்ரேடர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்மு இல்லாட்டி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் குரூப் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்க தான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் தான் இந்த ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிருக்கும் கீழே மூவ் ஆகிருக்குன்னு ஒரு மெயினான ரீசனு. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 100 கோடி கொண்டு போய் மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து கீழே போகணும்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் கீழே போக தான் போகுது. ஏன்னா நான் ட்ரேட் பண்ணுற குவான்டிட்டி அந்த மாதிரி குவான்டிட்டி 100 கோடி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேவா? அதனால நான் தான் வந்து ப்ரைஸ் எங்கே மூவ் ஆகணும்னு சொல்லி டிசைட் பண்ணுவேன். ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸான நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி டிசைட் பண்ணுவாங்க, அவங்க எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ப்ராஃபிட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான ஒரு மெயினான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அப்படிங்கிறது. அதுதான் ரொம்ப மெயினான விஷயம் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸும் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ லிக்விடிட்டி இன்னொரு வேர்டில் சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆர்டர்ஸ் இல்லாட்டி ரெஸ்டிங் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அது ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறமா. அதுக்கு முன்னாடி லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சொன்ன லிக்விடிட்டியை ப்ரைஸ் போய் எடுத்துட்டு மறுபடியும் வேறு டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அதுதான் லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி லிக்விடிட்டி ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சின்ன லிக்விடிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எடுத்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகாமல் அதே டைரெக்ஷனில் மறுபடியும் மூவ் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நான் கிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கோம். ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ அந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து லிக்விடிட்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே? ஸோ லிக்விடிட்டி பாயிண்ட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி பாயிண்ட் அப்படிங்கிறது. மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே போயிருக்கு. ஸோ அந்த ஹையை வந்து நம்ம லிக்விடிட்டி பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு ஹையர் ஹை க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹையர் லோ க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ அந்த ஹையர் ஹையை கரெக்டாக பிரேக் பண்ணுது. இப்படி பிரேக் பண்ணும்போது நிறைய ரீட்டைல் பிகினர் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஏன் நீங்களே கூட பண்ணியிருக்கலாம். இந்த பிரேக் ஆன உடனே ப்ரைஸ் மேலே தான் போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்துல பை வாங்குவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சின்ன ஷார்ட் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஷார்ட் ட்ரெண்டை நிறைய ஸ்கேல்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ட்ரெண்டுக்கு ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ட்ரேட் பண்ணவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும்? அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையோட மேலே தான் இருக்கும். ஸோ அவங்களோட ஷார்ட் பண்ண ஸ்டாப் லாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பை ஆர்டராக தான் இருக்கும். ஸோ இந்த 2 பை ஆர்டர்ஸ் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பை ஆர்டர்ஸ் இந்த இடத்துல கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மெயினான ரிவர்சல் பாயிண்ட்டாகவும் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடராக இருந்தேன்னா என்கிட்ட வந்து ஒரு 10 லட்சம் செல் ஆர்டர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ 10 லட்சம் செல் ஆர்டர்ஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ என்னோடய 10 லட்சம் செல் ஆர்டர்ஸையும் ஒரே முட்டை இங்கே தான் நான் செல் பண்ண பார்ப்பேன். ஏன் இந்த இடம், ஏன் மெயினாக இந்த இடம் நீங்கள் இப்போ கேட்கலாம். ஸோ இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது. நீங்கள் வந்து இங்கேயெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கலாமே, ஏன் இந்த ஒரு இடம் மட்டும் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹை எடுத்துக்கலாம். இந்த ஹை வந்துட்டு மறுபடியும் ஹையர் லோ க்ரியேட் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து ஹையை பிரேக் பண்ணுது. அப்படி பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல நிறைய பேர் பைக்கு போக மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ தான் ஒரு லோவிலேருந்து மறுபடியும் வருது. ஸோ
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பைங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது வந்து என்னோட 10 லட்சத்தை ஃபில் பண்ணுறதுக்கு போதுமான அளவாக இருக்காது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச். நான் இப்போ ஒரு 10 லட்சம் ஷேர் வாங்கினேன்னா அந்த ஆப்போசிட் சைடில் 10 லட்சம் ஷேர் செல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கணும். அப்போ தான் வந்து என்னால் வாங்க முடியும். கரெக்டாக. அதே மாதிரி நான் செல் பண்ணேன்னா வாங்குறதுக்கு இன்னொருத்தர் ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் ஷேர் செல் பண்ணுற அளவுக்கு பை ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது உண்மையான ரீசன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாம் எப்படிப்பட்ட ட்ரேடர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுன்னு சொல்லி நினைக்கிற ஒரு க்ரீடியான பீப்புள்ஸ் தான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க வந்து இப்போ நான் செல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸ் பாயிண்ட்டில் தான் செல் பண்ண நினைப்பேன். அப்போ தான் என்னோடய ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். கரெக்டாக? இந்த மாதிரி லோ ப்ரைஸ் பாயிண்ட்டில் செல் பண்ணணும்னு நினச்சேன்னா என்னோடய ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்காது. கரெக்டாக? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பை ப்ரெஷர் கம்மியாக இருக்கிற ஒரு பாயிண்ட்டில் செல் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன்னா சப்போஸ் இங்கே செல் பண்ணிட்டு வைங்களேன், ப்ரைஸ் வந்து இப்படி கீழே இருக்க ஆரம்பிக்கும். இங்கே வந்து ஒரு 3 லட்சம் ஆர்டர் என்னோட ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 லட்சம் ஆர்டர் ஃபில் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு இங்கே ஒரு 3 லட்சம் ஆர்டர், இங்கே ஒரு 3 லட்சம் ஆர்டர், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகி ஃபில் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த மொத்த பையோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இதிலிருந்து எனக்கு இந்த அளவுக்கு மொமெண்டம் தான் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ப்ராஃபிட்டில் தான் நான் வந்து இதை செல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே இது வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே செல் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் செல் ஆர்டர்ஸ் வந்து இது 8 நினச்சிக்கோங்க. 8 லட்சம் செல் ஆர்டர்ஸ் வந்து என்னோட வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்குது 2 லட்சம் ஆர்டர் தான். அது வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் ஆர்டர்ஸாக தான் இருக்கும். ஸோ லிக்விடிட்டிக்கு இன்னொரு பேர் என்ன? பெண்டிங் ஆர்டர்ஸ் இல்லாட்டி ரெஸ்டிங் ஆர்டர்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பை ஆர்டர்ஸ் எல்லாமே ஸ்டாப் லாஸாவோ இல்லை என்ட்ரியாவோ ரெஸ்டிங் ஆர்டர்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ போடும்போது வந்து என்னுடைய 10 லட்சம் ஆர்டரையும் இங்கே போடும்போது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 லட்சம் பை ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ பை ஆர்டர்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த என்னோடய ஆர்டர் வந்து ஃபில் ஆகிடும். ஃபில் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் உடனே கீழே வரக்கு ஆரம்பிக்கும். அப்படி கீழே வந்துட்டு என்னோடய பேலன்ஸ் இருக்க 2 லட்சம் ஆர்டர்ஸையும் நான் ஃபில் பண்ணல இப்போது. ஸோ இப்போ வந்து நான் ப்ரைஸை வந்து மேலே வர வைப்பேன். இப்படி மேலே வர வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 லட்சம் ஆர்டர்ஸையும் ஃபில் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு 10 லட்சம் ஆர்டர்ஸும் வந்து ஃபில் ஆயிடுச்சு. 10 லட்சம் ஆர்டர்ஸும் ஃபில் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸு கீழே போக வச்சுருவேன். ஓகேவா? மேக்ஸிமம் இந்த 2 லட்சம் பெண்டிங் ஆர்டர்ஸ் வரவே வராது எப்போவுமே. ஸோ 10 லட்சம் ஆர்டர்ஸும் இங்கே பை அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும். டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் உள்ளே இறங்குவாங்க. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குது. உடனே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கீழே மூவ் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து சார்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் நிறையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். யா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செஷனோட லோ. இந்த மாதிரி செஷனோட லோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செஷனோட லோ வந்து இங்கே இருக்குது. எக்ஸாக்டாக இங்கே இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லண்டன் செஷனோட லோ, நியூயார்க் செஷனோட லோ. அதே மாதிரி இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் லண்டன் செஷன் லோ. ஸோ இது நியூயார்க் செஷனோட லோ, இது லண்டன் செஷனோட லோ. 2 செஷனோட லோ கீழே இருக்குது. ஓகேவா? ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. 1 செகண்ட் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குது. லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் இந்த இடத்துல நடக்குது. கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குது. கரெக்டாக இந்த செஷன் லோ இருக்குது. அதே மாதிரி இந்த செஷனோட லோவும் இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குது. இப்படி லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்து என்னதுன்னு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது ப்ரைஸ். இப்படி ரிவர்ஸ் ஆகிட்டு அதே மாதிரி அடுத்த ட்ரெண்டும் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது. இது எந்த அளவுக்கு பெரிய மூவ்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 6000 பிப்ஸாச்சும் இந்த மூவில் இருக்கும். அந்தளவுக்கு பெரிய மூவ் தான் இங்கே நடந்திருக்கு. பார்த்திங்களா எவ்வளோ பெரிய மூவ்னு பாருங்கள். ஸோ சிம்பிளாக ஒரு லாட் வாங்கியிருந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் இந்த இதில். ஸோ வேறு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். ஒரே நிமிஷம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏசியா செஷனோட லோ. இது வந்து 1 ஹவரோட கேண்டில். இது வந்து ஏசியா செஷனோட லோ.
ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகுது. லண்டன் செஷனில் வந்து ஏசியா செஷனோட ஹையை எடுத்திருக்கு. ஹையை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லிக்விடிட்டி கிராப்பா. ஹையை எடுத்துகிட்டு உடனே டவுன் ட்ரெண்ட் மூவ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகி எங்கே வந்து முடிஞ்சிருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோவில் வந்து முடிஞ்சிருக்கு. லோ எடுத்துகிட்டு உடனே அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டியோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். உங்களால் ட்ரெண்டை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லிக்விடிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் காமிச்ச மாதிரி செஷன் வைஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய 5-6 பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பூட் கேம்ப் கிளாஸில் வந்து கோர்ஸில் வந்து நான் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த பூட் கேம்ப் கோர்ஸ் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு, ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு பூட் கேம்ப் கோர்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் லேட்டர் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த மாதிரி இது வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி, நான் பில்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? பூட் கேம்ப் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க டெலிகிராம் லிங்க்கில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் அங்கேருந்து நாங்கள் பூட் கேம்ப்புக்கு மெம்பர் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்னோட கைடன்ஸ் மூலமாக, என்னோட மென்டர்ஷிப் மூலமாக உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே இருக்க டெலிகிராம் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பூட் கேம்போட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.